என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மாவினை நீ கண்டால் என் வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் உன் மனதிற்குள் சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஒன்றினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். எதற்காக நீ ஏக்கத்தோடு தவித்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நல்ல செய்தியைத்தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது நான் வந்திருப்பது எதற்காக தெரியுமா என் தங்கமே? எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நீ அப்படியே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும். நீ எத்தனை முறை அதை பற்றி நினைக்கின்றாயோ அத்தனை முறை அது உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கும். அத்தனை முறையும் அது உனக்கு நடந்துவிடும் என்பதனை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ, யாருடைய அழைப்பிற்காக நீ தவிர்த்து நின்றாயோ அவருடைய அழைப்பு உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உனக்கு நல்ல குறிகளை நான் காட்டித் தருகின்றேன். அதை நீயே உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். நம் வாழ்க்கையில் ஏதேதோ மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீ அப்படியென்று நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கே இத்தனை வேதனைகள் மனதில் இருக்கும் பொழுது உன்னுடைய உயிரானவருக்கு நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் இல்லாமல் போய்விடுமா? என்ன, உன்னுடைய உணர்வுகள் தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இருவரும் பிரிந்திருந்தால் நிச்சயமாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பிற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. இருவரும் ஒரே அளவு பாசம்தான் வைத்திருக்கின்றீர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஆனால் உங்களால் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் இந்த அம்மா நான் புரிந்து கொண்டேன். மற்றவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்படவில்லை. உன்னை பற்றி உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா? அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு இல்லை. உன்னை பற்றி நீ புரிந்து கொண்ட அளவிற்கு மற்றவர்கள் யாரும் உன்னை இனிமேல் புரிந்து கொள்ள போவதும் இல்லை. யாருக்கும் அந்த விளக்கத்தை சொல்லி உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே என் தங்கமே. நீ பயணித்து கொண்டிருக்கின்ற பாதையில் நிறைய தடங்கல்கள் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும். ஒவ்வொன்றுக்கும் நீ நின்று பதில் கொடுத்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக நீ எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனையே நீ மறந்து விடுவாய். அதனால் தடங்கல்களை ஏற்படுத்துவது அவர்களின் இயல்பாக இருந்தாலும் என் குழந்தையே, உன்னுடைய இயல்பு நான் அதனை கடந்து செல்வதுதான் என்று இருக்க வேண்டும். அப்படி கடந்து சென்றால்தான் உன்னுடைய இலக்கினை நீ அடைய முடியும். நான் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் என்பதனை மட்டும் நீ மனதில் நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நீ எளிதாக கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே. சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையினை வாழ்வது கிடையாது. அது எல்லோராலும் முடியாத விஷயம் அல்லவா? ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து சமாளித்து நாம் மீண்டு வர வேண்டும் என்பதனை உன் மனதிற்குள் எப்பொழுதும் நீ உறுதியாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே. நீ ஒரு விஷயத்தில் இறங்குகின்றாய் என்றால் நிச்சயமாக முன்கூட்டியே உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? இந்த விஷயம் நமக்கு எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணும், அதனை எப்படியெல்லாம் சமாளித்து வெளிவர வேண்டும் என்பதையெல்லாம் நீ தெரிந்திருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே. நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய தைரியத்தை முதலில்
வைத்து கொண்டுதான் அதனை நீ செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு உன் அம்மா நான் சொல்கின்றேன். நீ இப்பொழுது செய்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய உறவு ஒன்று வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படுகின்றது. அதையெல்லாம் நீ தாண்டித்தானே அதை அடைய முடியும். அப்படியானால் இதற்கான மனப்பக்குவத்தை நீ இப்பொழுதே உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை வளர்த்து கொண்ட பிறகுதான் நீ அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள். அதைத்தான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். என் பிள்ளை, ஓடுகின்ற நதிகள் எப்பொழுதுமே அதனுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது கிடையாது. அது முன்னோக்கிதான் பயணித்து கொண்டே இருக்கும். இந்த நதி போல நீ உன் வாழ்க்கையை எப்பொழுதும் முன்னோக்கி நகர்ந்துவிட வேண்டும். கடந்த காலத்தை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு முன்னோக்கி செல். இந்த அம்மா உன்னோடு துணையாக இருக்கின்றேன். நீ எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒரு பொழுதும் நினைத்து அங்கேயே தேங்கி இருக்காதே. யார் வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் உன் அம்மா நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை. நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஏமாற்றங்கள் தான் ஏற்படுமா? எப்பொழுதுமே நீ நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். யாரிடத்தில் பழகும் பொழுதும் அதிகமாக சந்தேகப்படாதே. ஏன் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் மருந்து உண்டு. ஆனால் சந்தேகம் என்ற நோய் பிடித்து விட்டால் அதற்கு மருந்தே கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உன் அம்மா யாரையுமே சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லவில்லை. யாரை சந்தேகப்பட வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதனை நீ பின்பற்றி நடக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றங்கள் வந்து உனக்கு நல்ல அனுபவங்களை கற்றுத்தருகின்றது அல்லவா? அந்த ஏமாற்றங்கள் ஏற்படாமல் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு முட்டாள்தான் தன்னுடைய வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வார்கள் தெரியுமா? விட்டு போனவர்களை பற்றி வருத்தப்படாமல் அவர்கள் இவர்களை விட்டுவிட்டோமே என்று நினைக்கும் அளவிற்கு நன்றாக வாழ்ந்து காட்டுவார்கள். அதனை நீ மனதில் வைத்து கொண்டு புதிய வாழ்க்கையாக இது உனக்கு இருக்குமா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில், உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் அதனை நீ அப்படியே நம்பிவிடுகின்றாய். யார் என்ன சொன்னாலும் அதனை அப்படியே நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் உனக்கு காதுகள் மட்டும்தான் இருக்கின்றதா? மூளை ஒன்று இன்று இல்லையா என் தங்கமே? யார் என்ன சொன்னாலும் அதனை அப்படியே ஒரு பொழுதும் நம்பிவிடாதே. அதன் உண்மை தன்மையை என்னவென்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரை பற்றி சொல்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ கவனித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை பற்றி தேவையில்லாத விஷயத்தை ஒருவர் சொல்கின்றார் என்றால் உடனே அதனை அப்படியே நம்பி உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவரின் தரத்தை நீ ஒரு நாளும் சோதித்து பார்க்கக்கூடாது அல்லவா? இதுதான் நான் உன் அம்மா உனக்கு சொல்கின்ற முக்கியமான வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.